नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 27வது அத்தியாயம் ஸ்ரீ கோவிந்த பட்டாபிஷேகம் இன்னைக்கு பாக்குறோம். ஸ்ரீ சுக உவாச்ச கோவர்தனே திருதே சைல ஆசாரத்ரக்ஷிதே விரஜே கோலோ 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 காத்தவ்ரஜத் கிருஷ்ணம் சுரபி சக்ர ஏவச்ச. சுகபிரம்மம் பரீட்சித்துட்ட சொல்றார், இந்த மாதிரி கோவர்தன மலையை தூக்கி உடையாக பிடிச்சு பெருமலையில இருந்து கோகுலம் காக்கப்பட்ட போது கிருஷ்ணனுக்கு வாழ்த்து கூறுவதற்காக கோலோகத்துல இருந்தும் காமதேனமும் மன்னிப்பு கோருவதற்காக சொர்க்கத்திலிருந்து இந்திரனும் ஸ்ரீகிருஷ்ணனிடம் வந்தனர். வராங்க. இப்படி பகவான் கொடைய மலைய வந்து கொடையா எடுத்து பிடிச்சத பார்த்துட்டு கோலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. எத்தனை லோகம் இருக்கு, எத்தனை விதமான அங்கங்க லோகங்கள் இருக்கும். மேல ஒண்ணு ஒரு லோகம் இருக்கு இல்லையா? இப்ப வந்து கீழே நம்மள இருந்து மேல 7 லோகம், நமக்கு கீழே 7 லோகம் அப்படின்னு ஒரு அண்டகடாட்சத்துக்குள்ள இருக்குது இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு அண்டகடாட்சத்துக்குள்ளேயும் அத்தனை லோகங்கள் இருக்கும். இப்ப அதுக்கிடையில நம்ம எல்லாம் பாக்குறோம்ல, பித்ருலோகம், வர்ணலோகம் அப்படின்னு இருக்கலாம், பாக்குறோம் இல்லையா? வர்ணலோகம், அக்னி லோகம், அப்படி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு உலகம் சிருஷ்டி இருக்கும். அப்படி இந்த கோலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அங்க யார் இருக்கா? காமதேனு, கோக்கள், பசுக்களோட தலைவியான காமதேனு இருக்கு. அது வந்து கண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வருது. அப்போ இந்த இந்திரனும் வர கண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக விவிக்த உபசங்கம்ய விரீடித கிருதஹேலனஹா பஸ்பர்ஷபாதயோரேனம் கிரீடேனார்கவர்ச்சசா. கண்ணன் கிட்ட தவறு செய்ததால் வெக்கமடைந்த இந்திரன் தனிமையில் ஸ்ரீகிருஷ்ணனிடம் வந்து சூரியன் போல் ஒளி கொண்ட தன் கிரீடம் தரையில் பட அவரது திருவடிகளை வணங்கினான். இப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணிட்டோமே அப்படின்னு இந்திரனுக்கு புத்தி வந்து பெரிய தப்பு செஞ்சிட்டோமேன்னு வெக்கி தலை குனிந்து கண்ணனுடைய திருவடியில வந்து அவனோட பளபளக்கிற கிரீடம் கண்ணனுடைய திருவடியில படும்படி விழுந்து நமஸ்கரிச்சு அடியேனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தனிமையில கூட்டிட்டு போய் சொன்னானாம் இந்திரன். திருஷ்டஸ்ருதானுபாவோஸ்ய கிருஷ்ணஸ்யாமித தேஜசஹ நஸ்தத்ரிலோகே ஷமத இந்திர ஆஹ கிருதாஞ்சலிஹி. பேரொளி கொண்ட ஸ்ரீகிருஷ்ணனின் பெருமையை முன்பு கேட்டும் இப்பொழுது நேரில் கண்டு உணர்ந்த இந்திரன் உலகத்தின் அதிபன் என்ற செருக்கு நீங்கி கை கூப்பி நின்று பின்வருமாறு ஸ்தோத்திரம் பண்றான். என்ன பண்றான்? கண்ணனோட பெருமைகளை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கான். ஆனா அவனுக்கும் மறந்து போச்சு. அவனுக்கு மறந்து போட்டதுனால இப்ப ஏற்பட்ட ஒரு அபச்சாரம் பண்ணிட்டான், அகங்காரத்தினால மறந்து போச்சு. இப்ப நேரிலையும் பார்த்துட்டா கண்ணனுடைய பெருமை என்ன, நேரிலையும் இந்திரன் பார்த்தாச்சா. அதனால உலகத்துக்கும் அதிபதி நான் அப்படிங்கிற அகங்காரம் அடங்கி போயிடுச்சு. அதனால பகவான கை கூப்பி நின்னு ஸ்தோத்திரம் பண்றார். இந்திரன் என்ன ஸ்தோத்திரம் பண்றார்? இந்திர உவாச்ச விசுத்த சத்வம் தவதாம சாந்தம் தபோமயம் த்வஸ்தரஜஸ்தமஸ்கம் மாயாமயோயம் குணசம்பிரவாஹோ ந வித்யதே தே கிரகணானுபந்தஹ. சொல்றார் இந்திரன் ஸ்தோத்திரத்துல, ஸ்ரீ கிருஷ்ணா, உமது வடிவம் பரமசாந்தமானது. ரஜோகுணமும் தமோ குணமும் மற்ற தூய சத்துவ குணம் மட்டுமே நிறைந்தது. எஸ் யஜ்ஞானமயம் தபஹா என்றவாறு அறிவுமயமானது. யஜ்ஞானமயம் அப்படி தபஹா அப்படிங்கிற மாதிரி என்னவா அறிவுமயமானது உன்னோடது. ஆகவே ஆசைங்கிறது ராகம் துவேஷம்னு சொல்லுவாங்கல்ல, ஆசை லோபம் முதலிய விகாரம் மற்றது குணங்களின் பிரவாகங்களினால் தோன்றும் இவ்வுலகமே ஒரு மாயைதான். தங்களது உண்மையை அறியாதவர் இவ்வுலகமே தாங்கள்தான் என்று எண்ணுகின்றனர். தங்களையும் ஒரு சாதாரண மனித பிறவி என்று எண்ணுகின்றனர். இதே கருத்தை பகவான் பகவத்கீதை 9வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல சொல்கிறார். அவஜானந்தி மாமூடாக மானுஷ்யம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம் அப்படின்னு கண்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். இதே ஸ்லோகத்தை தான் அதே அர்த்தத்துலதான் இந்த இந்திரனும் பகவான ஸ்தோத்திரம் பண்றார். உன்னுடைய உருவம் இருக்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே, உன்னுடைய இந்த ரூபம் இருக்குல்ல, அது பரமசாந்தமானது. ரஜோகுணம் தமோ குணம் எதுவுமே இல்லாத சுத்த சத்துவமானது. யஜ்ஞனாமயம்னு சொல்ற மாதிரி தபஹ யஜ்ஞானமயம்
தபஹா அப்படின்னு சொல்ற மாதிரி அறிவே மயமானவர் தேவரீர். ஆகவே உங்ககிட்ட ஆசையும் ஒண்ணு கிடையாது, லோபம் அப்படிங்கிற விகாரமே கிடையாது. விகாரம் எதுவுமே விகாரமற்றது. குணங்களோட பிரவாகங்கள் தோன்றும் இவ்வுலகமே ஒரு மாயைதான். குணங்கள் எதுல வருது? இந்த உலகத்துல என்ன வருது? ஆசை, ஆசையினால மோகம், மோகத்தினால இந்த மாதிரி ஒன்னொன்னா விகாரம். ஒரு விஷயத்த நமக்கு ஆசைப்படுறோம், ஆசைப்படுறது கிடைக்காட்டி அதுக்கு மேல வெறுப்பு உண்டாருது. அது எப்படியாவது அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு இது வருது. அதுக்கு உண்டான ஒரு செயல் இப்படி மாத்தி 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 செயல்கள் புரியுறோம் இல்லையா? அப்ப விகாரம் மாறுதல் அடைகிறது. ஒரு ஆசைங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுறது இல்லையா? அது எதனால? இந்த உலகத்துல பிரகிருத்தில இருக்கிற சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற முக்குணங்க மயத்தினால இந்த மாதிரி நடக்கிறது. ஆனா தேவரீரோ சுத்த சத்துவம். நீங்க வந்து அறிவு மயமாவே இருக்கிறீர், அதனால உங்களுக்குள்ள இந்த விகாரமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்புறம் மக்கள் சொல்றாங்க, தங்களோட உண்மையை அறியாதவர்கள், தேவரீரை பத்திர உண்மையான சொரூபத்தை அறியாதவங்க இவ்வுலகமே நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க என்று நினைக்கிறாங்க. தங்களையும் ஒரு சாதாரண மனித பிறவியா நினைக்கிறாங்க. இவரே அப்படிதான் நினைச்சாரு இல்லையா? இந்திரனே அப்படிதான் நினைச்சார். அதனால இதே உங்களையும் சாதாரண மனுஷ பிறவியா நினைச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. இததான் கண்ணன் பகவத்கீதையிலையும் சொல்றார். இதே கருத்தை பகவான் பகவத்கீதையில அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம் அப்படின்னு சொல்றாங்க. குதோனு தத்தேவதா ஈஷ தத்கிருதா லோபாதயோ ஏ புதலிங்க பாவாஹ ததாபி தண்டம் பகவான் விபர்த்தி தர்மஸ்ய குப்தே கல நிகிரகாய. பகவானே, அறியாமை மற்றும் அதற்கு காரணமான உடல் இவற்றோடு உங்களுக்கு உண்மையில் தொடர்பே இல்லை அப்படின்னு ஸ்தோத்திரத்துல சொல்ற. இந்த மாதிரி பகவானே, அறியாமை மற்றும் அதற்கு காரணமான உடல், அறியாமையினாலதானே நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்யறோம். அதுக்கு காரணமா தானே நமக்கு, அதுக்கு பலனாதானே அந்த அறியாமையினால நம்ம பண்ற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அனுபவிக்கிறதுக்காக ஒரு சரீரம் கிடைக்கிறது இல்லையா? அப்போ அறியாமை அஜ்ஞானத்தினால நமக்கு பாவ புண்ணியங்கள் வருது, பாவ புண்ணியங்களால சரீரம் கிடைக்கிறது, சரீரம் கிடைச்சு திரும்ப பாவ புண்ணியத்தை போக்கிக்க வந்த இடத்துல திரும்பியும் பாவ புண்ணியங்களை சேர்க்கிறோம். அது எதனால? அதுவும் அஞ்ஞானத்தினால. இவற்றோட அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஜ்ஞானமோ இல்லது அதுக்கு காரணமான சரீரமோ தேவருக்கு கிடையாது. இது கூட உங்களுக்கு தொடர்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உடல் பெற காரணமாகவும் அவ்வுடலே தோன்றுவதுமான ஆசை, சினம், லோபம் முதலிய தீய குணங்கள் தங்களிடம் எவ்வாறு இருக்க முடியும்? இப்படி தேவரீருக்கு அறியாமைன்னு ஒண்ணுமே கிடையாது. ஸ்வயம் பிரகாசராச்சே நீங்க, அறிவே மயமானவரே. அதனால உங்களுக்கு அஜ்ஞானமும் கிடையாது, அதனால சரீரமும் கிடையாது, இதுல உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால உடல் சம்பந்தம் இருந்தாதானே அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த உடலால தோணக்கூடிய ஆசை, சினம், கோபம் முதலிய தீய குணங்கள்லாம் வரும். அப்படி அதுவே உங்களுக்கு இல்லைங்கும் போது உங்களுக்கு எப்படி அதெல்லாம் கிடைக்கும்? தங்களிடம் எவ்வாறு இதெல்லாம் இருக்க முடியும்? ஆகவே ஈசனே, தர்மத்தை காக்கவும் அதற்கு தீமை புரியும் தீயோர்களை அழிக்கவும் தாங்கள் திருவவதாரம் செய்து அந்த செயல்களை புரிகிறீர்கள். பகவான் அப்ராக்கிருதமான திருமேனியோட தான் அவதரிக்கிறார். அப்ராக்கிருதன்னு என்ன? பிராகிருதத்துக்கு அப்பால் பட்டது. பிரகிருத சரீரத்து மாதிரி சத்துவம் ரஜஸ் தமோ குணத்தோட கூடியது கிடையாது பகவானோட சரீரம். பகவானோட சரீரம் அப்ராக்கிருத்தமானது, சுத்த சத்வமானது. அவர் எப்ப அவதாரம் பண்ணாலும் அவர் அப்படித்தான் இருப்பார். சோ அதனால அவருடைய திருமேனிக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் தட்டாது. அவருக்கு இந்த மாதிரி ஆசை, கோபம், லோபம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அததான் இந்த இடத்துல இந்த இந்திரன் சொல்றார். அப்படி தர்மத்தை நீங்க எதுக்காக தெரியுமா அவதாரம் பண்றீங்க? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் பகவத்கீதையில சொன்ன மாதிரி ஈசனை தர்மத்தை காக்கிறதுக்காகவும் அதை தீமை புரியும் தீயோர்களை அழிப்பதற்காகவும் தாங்கள் திருபவதாரம் செய்கிறீர்கள், அந்த செயல்களை புரிகிறீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல இந்திரனும் அதையே சொல்றார். தர்மத்தை ரட்சணை பண்றதுக்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் தேவரீர் அவதரிக்கிறீர் அப்படின்னு சொல்றார். பிதா குருஸ்தம் ஜெகதாமதீஷோ துரத்யய கால உபாத்த தண்டஹா ஹிதாய ஸ்வேச்சா தனுபி சமீஹசே மானம் விதுன் ஜெகதீஷமானினாம். உலகின் தந்தை நீர், உலகின் குரு நீர், உலகின் தலைவரும் நீரே, உலகை கட்டுப்படுத்துகின்ற மீற முடியாத கால வடிவினரும் நீரே, உலகின் நன்மைக்காக விருப்பப்படி வடிவேற்று உலகின் ஈசன் நானே என்ற மதர்ப்புடன் உள்ளவர்களின் செருக்கை உழைத்து திருவிளையாடல் புரிகிறீர்கள் அப்படின்னு சொல்றார். ரொம்ப அற்புதமா இந்திரன் ஸ்தோத்திரம் என்றார். உலகத்தோடைய தந்தை தேவரீர் தான். ஏன்னா
அகம் பீஜம் அப்படின்னு கண்ணனே சொல்லியிருக்காருல, நான் தான் பீஜம், நான் தான் பிரகிருதியில என்னுடைய தேஜஸ வைக்கிறேன், வீரியத்தை வைக்கிறேன்னு சொன்னாருல்ல. அது போல அவருதான் அப்ப மூல காரணம். பகவான் தான், நீதான் தந்தை, நீரே ஜெகத்குரு, உலகின் தலைவரும் நீயே, உலகை கட்டுப்படுத்துகின்ற மீற முடியாத காலனும் நீயே. காலத்துக்கு உட்படாம உலகத்துல எந்த வஸ்துமே கிடையாது இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த ஒரு வலை பின்னப்பட்டிருந்தா குறுக்கும் நெடுக்குமா எப்படி ஒரு துணியில வலை பின்னப்பட்டிருக்குதோ அது போல ஒவ்வொரு வஸ்துவை சுத்தியும் காலம்ங்கிற வலை பின்னப்பட்டு இருக்கு. அந்த காலத்துக்குள்ள அதுக்கு அழிவு வரும். இந்த புக்குக்கு, இந்த போனுக்கு, இல்ல எனக்கு இப்படின்னு ஒரு காலம், அந்த அளவு எத்தனை நாளோ அத்தனை நாள் தான் அந்த வலைக்குள்ளதான் இருக்கும். அந்த வலை இருக்கிற வரைக்கும் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அந்த வலைங்கிறத காலம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு வஸ்துக்கு மேலையும் காலம்ங்கிற வலை பின்னப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வேதாந்தத்துல. சோ அந்த மாதிரி கால வடிவினரும் நீரே. உலகின் நன்மைக்காக, விருப்பப்படி உலகத்தோட நன்மைக்காக தேவரில் என்னென்ன மாதிரி வடிவம் எடுத்துக்கிட்டு அவதரிக்கணும்னு நினைக்கிறதோ அது போல அவதரிக்கிறீர். உலகத்துல நான் தான் ஈசன் அப்படின்னு மதர்போடு திரிகிறவங்க செருக்கெல்லாம் அழிச்சு திருவிளையாடல் புரிகிறீர்கள். இந்திரன் அப்படிதான் இருந்தார், நான் தான் ஈசன் அப்படின்னு இருந்த அந்த மதர்ப்ப அகங்காரத்தை அடக்கி திருவிளையாடல் புரிகிறீர்கள் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார் இந்திரன். ஏ மத்விதாக்ஞ ஜெகதீஷமானினஹ त्वां वीक्ष्य काले भयमासु तन्मदम् हित्वार्य मार्गं प्रभजन्त्य पस्मया ईहा कलानामपि तेनुशासनम्. பகவானே, என்னை போன்று அறிவிழந்தவர்களும் உலகின் ஈசன் நான் தான் என்ற செருக்குடையவர்களும் பயங்கர சூழ்நிலையிலும் சிறிதும் பயமின்றி இலை புரிகின்ற தங்களை கண்டதும் அந்த செருக்கை விட்டுவிட்டு அகங்காரம் நீங்கியவர்களாக சான்றோர்கள் கை கொள்ளும் பக்தி மார்க்கமான நல்வழியை பின்பற்றுகிறார்கள். ஆகவே உமது ஒவ்வொரு செயலும் தீயோர்களுக்கும் நல்வழி காட்டவே அமைந்துள்ளது அப்படின்னு இந்திரன் சொல்றார். அதனால பகவானே, என்னை போன்ற அறிவில்லாதவர்கள், அப்புறம் உலகின் நான் தான் ஈசன் அப்படின்னு அகங்காரத்தோட இருக்கிறவங்க பயங்கரமான சூழ்நிலையிலும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம லீலைகள் புரியக்கூடிய தேவரீரை பார்த்ததும் அவங்களோட செருக்கு என்ன ஆகுது, அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாரு. அகங்காரம் நீங்கியவர்களாக எப்படி சான்றோர்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது போல பக்தி மார்க்கம்ங்கிற நல்வழியை தேர்ந்தெடுத்து பின்பற்றுகிறார்கள். இந்திரனே உதாரணம் தானே. நான் தான் 3 லோகத்துக்கும் எஜமான் அப்படின்னு இருந்தார். அவருடைய செருக்க பகவானுடைய லீலைகளால பகவான் அடக்கினார். இப்ப அவர் என்ன பண்றார், பகவான பக்தி பண்றார் இல்லையா? அது போல ஆகவே உமது ஒவ்வொரு செயலும் தீயவங்களை கெட்டவங்களை எல்லாம் நல்வழி காட்டவே அமைந்துள்ளது அப்படின்னு இந்திரன் சொல்றார். சத்வம் மமைஸ்வரிய மத ப்ளுதஹா சத்வம் மமைஸ்வரிய மத ப்ளுதஸ்ய கிருதாகசஸ்தே விதுஷ பிரபாவம் க்ஷந்தும் பிரபோதார்ஹசி மூடசேதசோ மைவம் புனர்பூர்ணும் அதிரீஷமே சதி. பிரபுவே, உமது பெருமை உணராமல் எனது பேர் ஆளுமையின் செருக்கால் அறிவிழந்து செய்த எனது பிழையை பொறுத்தருள்வீர். ஈசனே, மறுபடியும் இத்தகைய தீய எண்ணம் எனக்கு தோன்றக்கூடாது அப்படின்னு இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றார், கேட்டுக்கிறார் வேண்டி விரும்பி. பகவானே, உங்ககிட்ட பிரபுவே, சுவாமியே, உங்களோட பெருமையை தெரியாதனால நான் இந்த மாதிரி என்னோட பேர் ஆளுமை 3 உலகத்துக்கும் அதிபதிங்கிற அந்த ஆளுமையினால செருக்கால் அகங்காரத்தினால அறிவிழந்து போய் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்டேன், அடியே நான் மன்னிச்சிடணும். ஈசனே, மறுபடியும் இத்தகைய தப்ப நான் பண்ணாத மாதிரி எனக்கு அருள் கடாட்சம் புரியணும் அப்படின்னு சொல்றார். தவாவதாரோய மதோக்ஷஜேஹ ஸ்வயம்பரான முருவார ஜன்மநாம சமூபதீனாமபவாய தேவ பவாய யுஷ்ம சரணானுவர்த்தினாம. புலனறிவுக்கு உட்படாது தனக்குத்தானே ஒளிர்பவரே அப்படின்னு சொல்றார். அதாவது நம்மளால பிரத்யட்சமா பாத்திர முடியாது. நம்மளோட கண்ணாலோ காதாலோ மூக்காலோ பகவான் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நம்ம பிரத்யட்சமா பார்க்க முடியாது இல்லையா? அதான் சொல்றார். பிரத்யட்சம்னா நம்மள இந்திரியங்களால பார்க்க முடியாது. புலனறிவுக்கு உட்படாத தனக்குத்தானே ஒளிபவர் ஆனா இருக்கார் பகவான். ஸ்வயம் பிரகாசர், யாரும் அவரை வெளிச்சம் போட்டு காமிக்க வேண்டியதில்லை. ஸ்வயம் பிரகாசமானவர். இவ்வுலகில் உமது அவதாரம் தனது விருப்பத்தை பெறுவதில் மட்டுமே ஈடுபட்டு பூமிக்குள் சுமையாயுள்ள படை தலைவர்களை அழிக்கவும் உமது திருவடிகளையே நம்பியுள்ளோரின் நலனுக்காகவும் ஏற்பட்டது. எதற்காக தெரியுமா தேவரீரோட அவதாரம் ஏற்படுது? தனது விருப்பத்துப்படி தன்னுடைய விருப்பத்தை அடையணுங்கிறதுனால மட்டும்
பூமிக்கு பாரமா இருக்கக்கூடிய படைத்தலைவர்களை அழிப்பதற்காக உமது திருவடிகளையே நம்பியுள்ளவர்கள் நலனுக்காக யாரெல்லாம் தேவரீரை சரணம் அடைஞ்சாங்களோ அவங்களை காப்பாத்துறதுக்காகவும் உலகத்துல தன்னுடைய இஷ்டப்படி தான் தோன்றியா திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காகவும் தேவரீர் அவதரித்தீர் அப்படின்னு சொல்றார். நமஸ்துபியம் பகவதே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம் பதையே நமஹ. பகவானும் ஆதி புருஷனும் பரமாத்மாவும் அனைவரது மனத்தையும் ஈர்ப்பவரும் வசுதேவரின் புதல்வரும் யாதவர்களின் தலைவருமான ஸ்ரீ கிருஷ்ணனாகிய தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். நமஸ்துபியம் தேவரீரை நமஸ்கரிக்கிறேன். தேவரி யாரு? பகவதா, பகவான் எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பியவர். புருஷாய மகாத்மனே, புருஷர்கள்ல மகாத்மனன், வாசுதேவருடைய குமாரன் ஸ்ரீ கிருஷ்ணன், சாத்வதாம்பதையை எப்போது இருக்கக்கூடியவர், எப்போது இருக்கக்கூடிய ஆதி புருஷன் பரமாத்மா, அனைவருடைய மனசையும் ஈர்ப்பவர், வசுதேவருடைய புதல்வர், யாதவர்களுடைய தலைவன், அப்பேற்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனாகிய தேவரீரை நமஸ்கரிக்கிறேன். ஸ்வச்சந்தோ பாத தேகாய விசுத்த ஞான மூர்த்தையே சர்வஸ்மை சர்வ பீஜாய சர்வபூதாத்மனே நமஹ. தம் அடியார்களை இருப்பபடி வடிவெடுப்பவரும் தூய ஞான வடிவினரும் எல்லா மாணவரும் எல்லாவற்றின் மூல காரணமானவரும் அனைத்து உயிரினத்தின் ஆத்மாவானவருமான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். தன் அடியவர்கள் யாரெல்லாம் பகவான சரணமடைஞ்சு பகவான தெரிஞ்சு புரிஞ்சு அவரை சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்படி அவங்க எப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படி நீங்க தேவரை விருப்பத்துக்கு வடிவெடுக்கக்கூடியவர். தூய ஞானமே வடிவானவர், எல்லாமா ஆனவர், எல்லாவற்றுக்கும் மூல காரணமும் ஆனவர், அனைத்து உயிரினங்களுக்கு உள்ளாரையும் அந்தரியாமைய ஆத்மாவுக்கு ஆத்மாவா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றார். அப்பேற்பட்ட தேவரிற்கு அடியனுடைய நமஸ்காரம். மயேதம் பகவன் கோஷ்டன் ஆஷாயாசார வாயுபிஹி சேஷ்டிதம் விஹதே யக்ஞே மானினா தீவிரமன்யுனா. பகவானே, எனக்கான வேள்வி தடைப்பட்டதா கடும் கோபம் கொண்ட அகந்தை மிக்கவனான நான் கோகுலத்தை பெருமழையாலும் பெருங்காற்றாலும் அழிக்க முற்பட்டேன் அப்படின்னு சொல்றார். பகவானே, நான் எனக்கான வேள்வி தடைப்பட்டதுனால ரொம்ப கோபம் கொண்டு என்னுடைய அகங்காரத்தினால கோகுலத்தை பெரும் மழையாலும் காத்தாலும் அழிக்கிறதுக்கு முற்பட்டேன். வயேஷானு கிரஹீதோஸ்மி த்வஸ்தஸ்தம்போ விருதோத்யமஹ ஈஸ்வரம் குருமாத்மானம் த்வாமஹம் சரணம் கதஹ. ஈசனை, என் முயற்சி வீணானது, நான் என்ன பண்ணனோ அது எல்லாம் வீணாக போய்விட்டது தேவரீரோட சக்திக்கு முன்னாடி. அதனால் என் செருக்கும் அடங்கியது, அதனால என்னுடைய அகங்காரமும் அடங்கிடுது. ஈசனே, உமது அருள் பெற்றேன், தேவரீரோட அனுகிரகம் எனக்கு கிடைச்சிச்சு. ஈசனும் குருவும் அனைவரது உள்ளத்தின் ஆத்மாவுமான தங்களை நான் சரணடைந்தேன். எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவனான தேவரீர, எல்லாத்துக்கும் அகில குருவான தேவரீர, எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய தேவரீர அடியேன் சரணம் அடைந்தேன் சொல்றார். நமஸ்காரம் சரணமே அடைஞ்சேன் சொல்றார். ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் சங்கீர்த்தித கிருஷ்ணோ மகோனா பகவானமும் மேக கம்பீரயா வாச்சா பிரகசன்னிதம் அப்ரவீத். இப்படி சுகபிரமம் சொல்றார். இப்படி இந்திரனால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் இடி முழக்கம் போன்ற கம்பீரமான குரல் சிரித்துக்கொண்டே இவ்வாறு கூறினார். கண்ணன் பேசுறார் கம்பீரமான குரல்ல. இப்படி இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சா, கண்ணன் கேட்டுட்டாரா, அதுக்கப்புறம் கண்ணன் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுறார்? அப்படி கம்பீரமான இடி இடிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு குரல்ல கண்ணன் சிரிச்சுக்கிட்டே இந்திரனை பார்த்து சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச மயா தே காரி மகவன் மகபங்கோனு கிருஹ்ணதா மதனுஸ்மிருதயே நித்யம் மத்தஸ்தேந்திர ஸ்ரீயா புருஷம். பகவான் சொல்றார், இந்திரனே, செல்வ செருக்கால் மதத்திருந்த உனக்கு அருளவும் என்னை எப்போதும் நீ நினைவில் கொள்ளவுமே நான் வேள்வியை தடை செய்தேன் அப்படின்னு சொல்றார். கண்ணன் ஏற்கனவே விளையாடி பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்டு சொல்றார். கொஞ்சம் இந்திரனை பரிசீலனை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உனக்கு இருந்த இந்த அகங்காரத்தை அடக்கி உனக்கு அருள் புரிவதற்காகவும் நீ எப்போதும் என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் உன்னுடைய வேள்வியை நான் தடை பண்ணினேன் அப்படின்னு கண்ணன் சொல்றார். மாமைஸ்வர்ய ஸ்ரீமதாந்தோ தண்டபாணீம் ந பஷ்யதி தம் பிரம்ஷயாமி சம்பத்யோ யஸ்ய சேச்சாம்யனுக்ரஹம். பேராளுமையும்
பெரும் செல்வமும் பெற்ற மதத்தால், அதாவது ஆணவத்தால், அகங்காரத்தால் குருடனானவன் காலரூபனாக கையில் தடி கொண்டு எல்லோரையும் அவரவர் நிலையில் கட்டுப்படுத்தும் என்னை காண்பதில்லை அப்படின்னு ரொம்ப அழகா கண்ணன் சொல்றார். பேராளுமை இருக்கு அப்படிங்கிறதுனாலையும், பெரிய ஆளுமை பதவியில இருக்கிறோம், பெரிய ஆளுமையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலையும், பெரும் செல்வத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனாலையும், அகங்காரத்தினால கண்ணு குருடனான மாதிரி குருடனாயிடுறான். காலரூபனாக காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் வந்துச்சுன்னா எப்பேற்பட்டவங்களையும் தண்டிச்சுடும் இல்லையா, அது போல காலரூபனாக கையில் தடி கொண்டு எல்லோரையும் அவரவர் நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய என்னை யாரும் பாக்குறது இல்ல. ஆகவே எவனுக்கு அருள் புரிய விரும்புகிறேனோ அவனுக்கு செல்வ செழிப்பை குலைத்து எப்போதும் என்னை நினைவில் கொள்ள செய்வேன். ரொம்ப அற்புதமா சொல்ற, அதனால பயந்துக்காதீங்க. கண்ணன் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முதல்ல நினைக்கிறாரோ அவங்களுடைய செல்வ செழிப்பெல்லாம் புடிங்கிட்டு வரான் முதல்ல. ஏன்னா அவங்களுக்கு அகங்காரம் மேலிட்டு போகுது இல்லையா, அவனை நல்ல வழிக்கு கொண்டுட்டு போகணும், அவர்கிட்ட நல்ல பக்தி மார்க்கத்துல அவனை கூட்டிட்டு போகணும்னா அவன்கிட்ட இருக்க செல்வ செழிப்பும் முதல்ல கண்ணன் புடுங்கிட்டு வரான். அதான் சொல்லியிருக்காரு, எவனுக்கு நான் அருள் புரிய விரும்புகிறேனோ அவனது செல்வ செழிப்பை குலைத்து எப்போதும் என்னை நினைவில் வைத்துக் கொள்ள செய்வேன் அப்படின்னு சொல்றார். அதனால அழிச்சிட்டு திரும்பி கொடுக்காம இருக்க மாட்டார், திரும்பி எல்லாம் பண்ணுவார். ஒரு தடவை புரிய வச்சுட்டு திரும்பி எல்லாத்தையும் கொடுப்பார். அப்ப சொல்றார், யஸ்யானுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராம்யகம். மகாபாரதத்துல ஸ்லோகம். எவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறனோ, யஸ்ய அனுகிரகம் இச்சாமி, யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இச்சைப்படுகிறனோ, ஆசைப்படுகிறனோ, தஸ்ய அவனுடைய வித்தம், வித்தம் அப்படின்னா அவனுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் ஹரிம் ஹரதி பாபானின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஹரிங்கிறது சப்தத்துக்கு அர்த்தமே என்ன, பாவங்களை அபகரிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பாவங்களை அபகரிக்கிறவரு. ஹரதி, அவங்க கிட்ட இருக்கிற வித்தத்தெல்லாம் ஹராம் யகம் அப்படின்னு சொல்றாரு. நான் எல்லாத்தையும் அபகரிச்சிடுவேன் அப்படின்னு மகாபாரதத்துல கண்ணன் சொல்றார். கம்யதாம் சக்கரபத்ரம் வஹா கிரியதாமேனு சாசனம் ஸ்தீயதாம் சுவாதிகாரேஷு யுக்தைர்வ ஸ்தம்ப வர்ஜிதைஹி. இந்திரனே, நீ போகலாம், தேவர்கள் அனைவருக்கும் நலம் உண்டாக்குக, என் கட்டளைகளை பின்பற்றி செருக்கை விடுத்து அவரவரது கடமைகளில் பொறுப்புடன் இருங்கள் அப்படின்னு சொல்றார். சோதிச்சா திரும்பி எல்லாம் கொடுத்துட்டார்ல கண்ணன். ஆனா சொல்றார், இந்திரனே நீ போகலாம், எல்லாருக்கும் நான் கேட்டதா சொல்லு, எல்லாருக்கும் நலன் உண்டாகட்டும், தேவர்களுக்கு எல்லாம் நலன் உண்டாகட்டும், என்னுடைய கட்டளை நான் சொன்ன வாக்கியங்களை பின்பற்றி செருக்க விட்டுட்டு நல்ல விதமா நடந்துக்கோ, அவரவர் கடமைகளை பொறுப்போட செய்யுங்க அப்படின்னு கண்ணன் சொல்லி அனுப்பிச்சுட்டார். அதாக சுரபி கிருஷ்ணம் அபிவந்திய மனஸ்வினி சுசந்தானை ரூபாமந்திரிய கோபரூபினமீஸ்வரம். அதுக்கப்புறம் அவரவர் விருப்பங்களை நிறைவு செய்யும் காமதேனு தன் சந்ததிகளான பசுக்களுடன் கோபால வடிவிலுள்ள பகவானிடம் வந்து வணங்கி பேசலானால். இப்ப காமதேனு தானே வந்திருக்கு. இப்ப இந்திரன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் காமதேனு வருது. எல்லாரோட விருப்பங்களையும் நிறைவு செய்யக்கூடியதான காமதேனு வந்து தன்னோட சந்ததிகளான பசு கூட்டங்கள் கோபால வடிவ உள்ள பகவான் கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி சொல்றது, சுரபீர் உவாச்ச, சுரபின்னா காமதேனு, சுரபீர் உவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வசம்பவ பவதா லோகநாதேன சநாதாவயமச்சுத. காமதேனு சொல்றது, மகா யோகியான ஸ்ரீ கிருஷ்ணா, அனைத்து உலகங்களும் நீர்தானே, உபாதான நிமித்த காரணங்களாக இருந்து உலகை தோற்றுவித்தவரும் நீர்தானே, அவ்வாறு இருந்தும் எந்த ஒரு மாற்றமுமின்றி விளங்குகிறீர்களே, உலகநாதனான உங்களை நாதனாக பெற்ற நாங்கள் பெரும் பேறு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்றது, பெரும் பேறு படைத்தவர்களே அப்படின்னு உலகத்துக்கே நாதனான தேவரி, உங்களை வந்து நாங்க நாத்தனா அடைந்தது அடியோங்களுடைய பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லுது. எதனால சொல்றது, தேவரீர் மகா யோகி, அனைத்து உலகங்களுக்கும் நீர்தான், எல்லாமே நீர்தான், உபாதான நிமித்த காரணம் ரெண்டும் நீர்தான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு குயவன் இருக்கான், சட்டி பானை செய்யணும் அப்படின்னா அந்த குயவன் தான் வந்து சட்டி பானையை நான் செய்யணும் அப்படின்னு சங்கல்பிச்சுக்கணும் இல்லையா, அவர் மனசுலதான் தோணணும், நான் பானை பண்ண போறேன், சட்டி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னென்ன வஸ்துக்கள் தேவைப்படுது, மண்ணு தேவைப்படுது, அதுக்குண்டான சக்கரம் தேவைப்படுது, அதுக்குண்டான வஸ்துக்கள் எல்லாம் குச்சி கிச்சி எல்லாம் தேவைப்படுது இல்லையா, தண்ணீர் எல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் உபாதான காரணங்கள். பகவான் தான் நிமித்த காரணம். பகவான் தான், அவன் தான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன். இப்ப மண்ணோ சட்டியோ குடமோ போய் நான் மண்ணா ஆறேன் சட்டி ஆவறேன்னா சொல்ல முடியாது. அறிவு இருக்கிற ஒருத்தர் தான்
நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப பகவான் தான் இந்த இடத்துல நிமித்தமாவும் அவரே இருக்கார், உபாதான காரணமாவும் அவரே இருக்கார். தானே சங்கல்பிச்சுக்கிறார், தானே எல்லாமா ஆறார், அதுல இருந்து எல்லாம் ஆறார். ஆனா எதுலயுமே ஒட்டாம இருக்கிறார், விகாரமற்று இருக்கார். அதுதான் சொல்றாங்க, உபாதான நிமித்த காரணங்களாக இருந்து உலகை தோற்றுவித்தவரும் நீரே. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமுமே தேவர்கிட்ட இல்லையே. உலகநாதனான உங்களை அடைந்தது அடியோங்களுடைய பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்றது சுரபி காமதேனு. त्वं न परमगं दैवं त्वं न इन्द्रो जगत्पते भवाय भव கோவிப்ரதே வானம் ஏச்ச சாதவஹ. உலகை காப்பவரே, நீரே எங்கள் மேலான தெய்வம். பசுக்களும் தேவர்களும் மந்தனர்களும் மற்ற நல்லோர்களும் வாழ நீரே எங்களது இந்திரனாக, அதாவது இந்திரனா தலைவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த காமதேனு பகவான ஸ்தோத்திரம் பண்ணுது. உலகத்தை காப்பவர், ரட்சிக்க கூடியவர் தேவரீர் தான். நீங்க தான் எங்களுக்கு மேலான தெய்வம். உங்களை தவிர வேற தெய்வம் எங்களுக்கு இல்ல. பசுக்களுக்கும் தேவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா வாழணும்னு நினைக்கிற நீர் தான். அதனால நீதான் எங்களுக்கு இந்திரன் அப்படின்னு சொல்றது சுரபி. இந்திரன் நத்வாபிஷேக்ஷ்யாமோ பிரம்மனானோதிதா வயம் அவதீர்ணோசி விஸ்வாத்மன் பூமேர் பாரபணுத்தையே. பிரம்மதேவர உத்தரவுப்படி நாங்கள் தங்களை எங்களது இந்திரனாக, அதாவது தலைவனாக பட்டாபிஷேகம் செய்ய போகிறோம். உலகின் ஆத்மாவான தாங்கள் பூமியின் சுமையை அகற்றல்லவா திருவாவதாரம் செய்துள்ளீர் அப்படின்னு இந்த சுரபி சொல்லுது, காமதேனு சொல்லுது. பிரம்மதேவர் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கார், அதனால நாங்க வந்திருக்கோம். நாங்க தங்களை எங்களுடைய தலைவனா உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறோம். ஏன் வந்திருக்கு சொல்லுங்க? காமதேனு பகவானுக்கு தானா அபிஷேகம் பண்ணி வைக்க போறது. பாலை சொரந்து பகவானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. ராம பட்டாபிஷேகம் பார்த்திருக்கோம், எல்லாம் பார்த்திருக்கோம். கண்ணன் எங்கேயாவது பட்டாபிஷேகம் பண்ணி பார்த்தோம், இதான் கோவிந்த பட்டாபிஷேகம் தான் இது. ஓகே, அப்படி காமதேனு வந்திருக்கு. உலகின் ஆத்மாவான தேவரீருக்கு பூமியின் சுமையை அகற்றவல்ல திரு அவதாரம் செய்துள்ளீர்களே தேவரீருக்கு நாங்க பட்டாபிஷேகம் பண்ணி தலைவனா ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரோட ஆணையின் பேர்ல? பிரம்மாவோட ஆணையின் பேர்ல வந்திருக்கேன்னு சொல்லுது. சுக பிரம்மம் சொல்றார், ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் கிருஷ்ணம் உபாமந்திரிய மந்திரிய சுரபீபய சாத்மனः ஜலைராகாஷ சங்காயா கங்காயா ஐராவத கரோத்ருதைः இந்திர சுரர்ஷிபிः சாகம் நோதிதோ தேவ மாத்ருபிः அப்யசிஞ்சத தாசார்கம் கோவிந்த இது சாப்யதாத். சுகபிரம்மம் சொல்றார், இப்படி காமதேனு பிரார்த்திக்க, சுரபி, காமதேனு பேர் சுரபி, பிரார்த்திக்க ஸ்ரீகிருஷ்ணனை தனது பாலால் அபிஷேகம் செய்தாள். கண்ணனை அந்த சுரபி காமதேனு பசு தன்னுடைய பாலால் அபிஷேகம் செய்தாள். இந்திரன் தேவர்களின் தாயான அதித்தியின் தூண்டுதலால் ஐராவதம் தன் துதிக்கையால் கொண்ட ஆகாச கங்கை நீரால் ஸ்ரீகிருஷ்ணனை தேவரிஷிகளுடன் சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்வித்தான். கோக்கலின் இந்திரன் என்று பொருள்பட கோவிந்தன் என்ற பட்ட பெயரும் சூட்டினான். அன்னையில இருந்துதான் கண்ணனுக்கு கோவிந்தன் பேர் ஏற்பட்டுச்சு. சுரபி தன்னுடைய பாலால கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணுதா. தேவர்களோட தாய் தானே அதித்தி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, அதித்தி. இந்திரனுக்கு இவங்க தேவர்களுக்கெல்லாம் அம்மா பேரு அதித்தி இல்லையா? அதித்தி சொல்லி அனுப்பிச்சு ஐராவத தன்னோட துதி கையிலால ஆகாச கங்கை தீர்த்தத்தை கொண்டு வருது. இந்த கங்கை இல்ல, ஆகாச கங்கை தீர்த்த கொண்டு வருதா. அந்த தண்ணியால தேவரிஷிகளோட சேர்ந்து இந்த கண்ணனு இந்த இந்திரனு பட்டாபிஷேகம் செய்றார். தேவரிஷிகளுடன் சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்வித்தான். அப்போ ஒரு பேர் சுற்றான், கோக்கலின் இந்திரன். இந்திரன தலைவன் ஏற்கனவே பார்த்தோம். கோக்கல், கோன்னா பசுக்களுடைய தலைவன் அப்படின்னு பட்ட பெயரை வச்சு அன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்றான். கோவிந்தன் அப்படின்னு அன்னையில இருந்து கண்ணனுக்கு பேரு. கோவிந்தன் என்ற பட்ட பெயரும் சூட்டினான். தத்ராகதாஸ்தும்புரு நாரதாதயோ கந்தர்வ வித்யாதர சித்த சாரணாக ஜகுர்யசோ லோகமலாபகம் ஹரே சுரங்கனா சன்னத்ருதோர்முதான்விதாக. அங்கு வந்த தும்புரு, நாரதர் முதலான பாடகர்களும் கந்தர்வ வித்யாதரர், சித்தர் மற்றும் சாரணர்களும் உலகின் பாவங்களை போக்குகின்ற பகவானின் புகழை பாடினர். தேவ மாதர்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர் அப்படின்னு சொல்றாங்க. தம் துஷ்டுபுர் தேவ நிகாய கேதவோ வியவாகிரம் சாத் புத புஷ்ப விருஷ்டிபிஹி லோகா பராம நிர்வத்திமாப்னுவம்
त्रयो कावस्ततो कामनयन पयो द्रुताम. தேவர் கூட்டத்தின் தலைவர்கள் பூமாரி செய்து துதித்தனர். உலகமும் பெரும் மகிழ்ச்சி கொண்டது. பசுக்கள் பால் பெருக்கி பூமியை சேராக்கின. தேவர்கள் கூட்டங்கள்ல வந்துட்டாங்க. எல்லாம் கண்ணன் மேல புஷ்ப விருஷ்டி பெய்யறாங்க. உலகம் ரொம்ப சந்தோஷப்படுறது. பசுக்கள் எல்லாம் பால் சந்தோஷத்துல பால் பெருக்கி பெருக்கி ஓடுறது. அது எல்லாம் பூமியவே சேராக்கிடுச்சு. அப்போ திரும்பி நானாரசௌகா சரிதோ நானாரசௌகா சரிதோ விருக்ஷா ஆசன் மதுரஸ்ரவாஹ அக்ருஷ்ட பச்சௌ சதயோ கிரையோ பிப்ரதுன்மணீன். ஆறுகள் பால் சுவையில நீரை பெருக்கின. மரங்கள் தேன் சிந்தின. உழுது பயிர் விதைக்கப்படாமலேயே வயல்கள் முதிர்ந்த தானியங்களை வெளிப்படுத்தின. மலைகள் நல்ல ரத்தனங்களை வெளிப்படுத்தின. இப்படி ரொம்ப சமிருத்தியோட எல்லாம் விளங்குறது. ஏன்னா அல்லாதோட தேவதைகள் இங்கதான் இருக்காங்க, கண்ணனே இங்கதான் இருக்கார். என்ன நடக்காம இருக்கும்? ஆறுகள் எல்லாம் நல்ல சுவையான நீர்ல பல் சுவை உள்ள விதவிதமான சுவைகளோட நீரை பெருக்குதான். மரங்கள்லாம் தேனை வர்ஷிக்குதான். உழுது பயிர் செய்யாமலே தானியங்கள்லாம் முளைச்சிருக்குதான். மலைகள்லாம் நல்ல ரத்தனங்களா கொடுக்குறதாம் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணேபிஷிக்த ஏதானி சத்வானி குருநந்தன நிர்வைராண்ய பவன்ஸ்தாத குருராண்யபி நிசர்கதஹ. பரீட்சித்துட்ட புஸ்தக பிரமம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, சொல்றார். பரீட்சித் மன்னரே, ஸ்ரீ கோவிந்தனின் பட்டாபிஷேகம் முடிந்ததும் இயல்பாகவே ஒன்றுக்கொன்று பகைவனை உயிரினங்கள் பகை நீக்கி வாழ்ந்தன. இயல்பாகவே ஒன்று கொண்டு இப்ப பாம்பு அந்த இது இருக்கு இல்லையா, கீரி, அந்த மாதிரி நாய் பூனை கரடி அப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் எதிரி சுவாவம் சத்ரு சுவாவம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஒரே இடத்துல சந்தோஷமா இருந்துச்சான். எதிரி சுவாவமே இல்லையா, நமக்கு இது எதிரி அதுக்கு எதிரி எந்த ஒரு எதிரி சுவாவமே இல்லாம எல்லாம் ஒண்ணு கூடி ஒரே இடத்துல சந்தோஷமா எல்லா உயிரினங்களும் பகைமை இல்லாம வாழ்ந்ததாம். அப்படி சொல்றார். கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் இயல்பாகவே நேச்சுரலா ஒண்ணுக்கு ஒண்ணு பகைகளா இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் பகைமை நீங்கி வாழ்ந்தன அப்படின்னு சொல்றார். அப்புறம் இதி கோகுலபதிம் கோவிந்தம் அபீக்ஷிஷ்ய சஹ அனுஜ்ஞாதோ யயௌ சக்ரோ வ்ருதோ தேவாதிபிர்திவம். இதி கோகுலபதிம் கோவிந்தம் அபிஷிஷ்ய சஹ அனுஜ்ஞாதோ யயௌ சக்ரோ வ்ருதோ தேவாதிபிர்திவம். இப்படி ஸ்ரீகிருஷ்ணனை பசுக்களுக்கும் கோகுலவாசிகளுக்கும் தலைவனாக கோவிந்தனாக நீராட்டிய இந்திரன் அவரது அனுமதி பெற்று தேவர்கள் சூழ தேவருலகம் சென்றார். இப்படி கண்ணனை ஸ்ரீகிருஷ்ணனை பசுக்களுக்கும் கோகுலவாசிகளுக்கும் தலைவனா ஆக்கி பட்டாபிஷேகம் கோவிந்தனா பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு இந்திரன் பகவான் கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தன்னுடைய தேவர்கள் புடைசூழ தேவர் உலகத்துக்கு திரும்பி சென்றார். அப்படிங்கிறதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 27வது அத்தியாயம் முடிவடைகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे इन्द्रस्तुतेर्नाम 27ोऽध्यायः. हरिः ओम्. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. शुभमस्तु.